ஹலோ காய்ஸ், இஃப் விஷஸ் குட் கில் அப்படிங்கிற சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 5 வீடியோஸ் நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ள வாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலா எல்லாமே புரியும். ஸோ லாஸ்ட் எபிசோட் எண்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கோச்சோடைய சிஸ்டம் வழியா ஒரு போர்ட்டலை ஆக்சஸ் பண்ணி படிப்ஸும் நம்ம ஜியாவும் வந்து அதுல நிறைய வீடியோஸை வந்துட்டு பார்த்துருந்தாங்க. எல்லாமே வந்து கிரிகோ ஆப்ல விஷஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ தான். ஸோ அதுல ஒரு வீடியோல நம்ம ஜெனியும் வந்துட்டு ஒரு விஷ் மேக் பண்ணியிருந்தா. ஸோ அதை பார்த்து இவங்க 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜியா என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, இப்போ அவளோட ஆசைப்படி பிண்டு வந்து இறந்தே போயிருந்தாலும் அவ விஷ் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சுல, அப்பனா அவ சாகணும்ல, எதுக்கு அவ இன்னுமே சாகாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுக்கு அப்படியே கொஞ்ச நாளைக்கு பின்னாடி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம படிச்சு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த ஆப் பத்தி சுத்தமா தெரியாத டைம்ல நம்ம பிந்து வந்து சொல்லிட்டு இருந்தால, இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணனாலதான் வந்துட்டு நான் நல்ல மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது, போடா லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பாம போயிருந்தாங்கல்ல. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஜெனி வந்து இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு சோசியல் மீடியா ஆப் மூலமா கொஞ்சம் பேர்கிட்ட வந்து ஆல்ரெடி சேட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவங்க எல்லாருமே இந்த பப்புக்கு எல்லாம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேங்கு. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவங்க 18+ இருந்தா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னோடனே இவ ஆனா எவ்வளவு வந்து இன்னும் 18+ ஆகல, பட் ஆனா எப்படியோ ரெக்வெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டா. இப்போ அந்த கேங் கூட தான் தண்ணி அடிச்சுட்டு மேடம் வந்து உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜியா இருக்கான்ல, அவனை பத்தி தான் அது சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு இருக்கால, அவ வந்து கேக்குறா, அந்த போட்டோவை காட்ட உனக்கு வந்து உண்மையாவே அவன் ஒர்த்தான்னு சொல்லிட்டு பாக்குறேன், அப்படி ஒரு வேளை நல்லா இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நீ பேசாம அவனை கலட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் ஜியாவோட போட்டோவை காட்டும் போது, ஜியானோட போட்டோ பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏய் செம்மையா இருக்காண்டி, ஹேண்ட்ஸமா இருக்காண்டி இந்த ஜியானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்ல உடனே இவளுக்குமே செம்ம ஹாப்பி. அப்படியே அடுத்து ஒரு போட்டோ தள்ளுறாங்க. அங்க வந்து ஒரு குரூப் போட்டோ, அங்க வந்து பிண்டு, படிப்ஸ், நம்ம ஜியான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு அந்த பிண்டுவோட ஃபேஸை பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்குறா, நீ ஒரு லூசரை சொல்லிட்டு இருப்பியா, அது இவன் தானா அப்படின்ட்டு. உடனே இவன் மாதிரி பாரு, நீ போட்டோவில் அங்கே படிப்ஸு கூட தான் இருக்கிற, ஆனாலும் நீ போட்டோவை பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்க அவன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசி பிண்டுவை வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அந்த லூசர் இருக்கானே, அவன் வந்து இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஆப்பை காட்டி அது வழியா தான் அவனுடைய விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறான். அந்த லிங்கை வேற எங்க எல்லாருக்கும் அனுப்பி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது, அங்க வந்து பப்ளிக் இன்னொரு பையன் இருக்கான். ஓகேவா, அவன் பேர் வந்து ஜாக். ஓகே அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜாக் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஆப் என்ன ஆப்னு உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த விஷஸ் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க செத்துருவாங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஜெனியோட மூஞ்சே மாறுது. ஆக்சுவலி அவ என்ன ஒருவேளை யூஸ் பண்ண மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா, மேடம் வந்து அவங்க தான் குடிபோதையில் இருக்காங்கல்ல, உடனே எந்திரிச்சு அப்படிங்கிற, சரி ஓகே அப்ப இது வந்து என்னோட டேன் நினைக்கிறேன், நானும் வந்து அப்ப விஷயம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்பல. ஆக்சுவலா இதை யூஸ் பண்ணா செத்துருவாங்கிறத அவ நம்பல. ஸோ அதனால அந்த ஆப்பை கலாய்க்கிற விதமா அவ அந்த பேப்பரை எடுத்து அவளோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எழுதிட்டு, அப்ப நானும் வந்துட்டு சொல்ல போறேன், உண்மையாவே இது நடக்குதான் இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த விஷஸ் எழுதின பேப்பரை நெத்தியில ஒட்டிட்டு மேடம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெனி. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 2 விஷஸ் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்காத அந்த தொல்லை பிடிச்ச அந்த பிண்டு வந்து செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி அந்த ஒரு பொண்ணு இருக்கால பப்புல, அவ பேர் வந்து நம்ம மாகின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாகி வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறுது. அவங்க கூட பெருசா இது பண்ணல ஜாக், ஆனா மாகி ஃபேஸ் இப்போ ஒரு மாதிரி மாறிட்டு இருக்க. இங்க வந்து இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த மாதிரி பிண்டு வந்து இறக்கணும், 2வதா எனக்கு ஒருத்தவங்க இறக்கணும், அவன் வந்து ஒரே தொல்லை பண்ணிட்டே இருக்கான் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜாக்கோட நேம சொல்ல, அங்க இருந்து மாகி எந்திரிச்சு வந்து ஒரு அடி ஓங்கி அடிச்சிடுறா நம்ம ஜெனிய. நான் அடுத்த நாள் காலையில மேடமுக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னே ஒழுங்கா பெருசா அப்படியே தெளிவே இல்லாம அப்படியே அந்த இன்னும் தெளியவே இல்லை. அவ ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அன்னைக்குதான் நம்ம பிண்டு வந்து கழுத்தை அறுத்துட்டு இறந்து போற நாள். ஸோ அதுல ஜெனி வந்து காலையில கிளாஸ்ல இருந்திருக்க மாட்டான்னு நம்ம பார்த்துருப்போம். லேட்டா தான் ஆக்சுவலா அவ வந்துட்டு இருக்கா. அவன் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்க. அவ அப்படியே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி குரல் கேக்குது, ஜியாவோட குரல். நீ பண்ணக்கூடாது, நீ இப்படி கழுத்தை வெட்டக்கூடாது, அப்படி பண்ணாத நம்ம கத்துறதை கேட்டு இவ ஒரு மாதிரி பதறிக்கிட்டே எட்டி பார்த்தா கழுத்தை அறுத்துட்டு அங்கேயே பிண்டு கீழே விழுறான். அதை பார்த்து இவ அப்படியே படியிலே உட்கார்
உட்காந்துடுறா. இவளுக்கு என்ன செய்யனே தெரியல. ஒருவேளை நம்ம சொன்னனாலதான் பிண்டு இறந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே பதறிக்கிட்டே இருக்கு. அவ போன்ல வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்ன அப்படின்னா, உங்களுடைய விஷ் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்போ டைமர் ஓட ஆரம்பிக்குது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி இப்போ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆக்சுவலா பிண்டுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஜியானுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஜியாவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த விஷஸ் மேக் பண்ணது. இதுக்கு நடுவுல நம்ம ஜெனியும் ஒரு விஷ் மேக் பண்ணிருக்கா. பிண்டு இறந்து போறதுக்கு அவ ஒரு காரணமாவும் இருந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப இருக்க சீன் வரைக்கும் பாக்குற வரைக்கும் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஜியாக்கு இந்த டைமிங்க பார்த்துட்டு டைம் ஓடிட்டு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு என்ன பண்றேன்னே தெரியாம அந்த ஜாக் இருக்கால அவனுக்கு தான் கால் பண்றேன். ஏன்னா அவனுக்கு அந்த ஆப்பை பத்தி கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுல. பட் அந்த நம்பர் வந்து இப்போ நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த ஜாக் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான். நான் வேற விஷஸ் மேக் பண்ணும்போது அடுத்து ஜாக்குன்னு வேற சொல்லியிருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றேனே தெரியல. என்னால 2 பேரோட உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்பவே அழுதுட்டே இருக்கு. அவளுக்கு வாமிட் வேற வருது. பாத்ரூம்ல போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சில பேர் பேசுற குரல் கேக்குது. மத்த பிள்ளைங்க என்ன அப்படின்னா, உனக்கு தெரியுமா அந்த பிண்டு இறந்ததுக்கு காரணமே இந்த ஜெனி தானாமா, அவளாலதான் அவன் செத்துருக்கான், பேசாம அந்த ஜெனியே செத்துருக்கலாம், ஜியாக்கும் வந்துட்டு இவளால ஒரு ஆபத்து இருக்க போது போல, இவங்க குடும்பமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு மட்டை தட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இவளுக்கு கேக்குது. கோவத்துல கதவை திறந்து வெளியில கத்த வர பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஸோ இப்போ வந்து அவ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ யாருக்கோ கால் பண்ணிட்டு அப்படியே வேகமா வந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அங்க ஜியா அவளை தட்டி விட்டு ஓடுறா. என்னன்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடி போய் பார்த்தா ஆக்சுவலி இதெல்லாம் ஃபிளாஷ்பேக் தானே. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாளா ஜெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காம இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜியா வந்து ஆக்சுவலி அன்னைக்கு பிண்டு இறந்தப்போ அதுக்கப்புறமா அவளுடைய இது வேற கேன்சல் ஆகும்ல, பிராக்டிஸ். அதனால வந்துட்டு ஜியானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எனக்கு அப்ப வந்து பிராக்டிஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் மேல இருந்து ஒண்ணு வந்து விழும். சோ வந்துட்டு அங்க இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வருவா. ஜியானோட போன்லயும் வந்துட்டு கரெக்டா வந்து அந்த டைமர் ஸ்டார்ட் ஆகும்ல. சோ அங்க வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கமா ஜெனியும் வந்துட்டு ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கா. இப்ப அங்க கட் பண்ணா படியில உட்காந்து இவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஆப்பை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனி வேற ரொம்ப பதட்டமா இருப்பா. அதுக்கு காரணம் என்னன்னா, அவளுக்குமே அந்த டைமர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் அவ வந்து இவங்க கிட்ட இன்னுமே ஷேர் பண்ணல அந்த விஷயத்த. அங்க எல்லாருமே வந்து அந்த படியில உட்காந்துட்டு ஜியானோடைய டைமர் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இங்க ஜெனி வந்து போனுக்குள்ள எடுத்து பார்க்கும்போது அவளுக்கே அங்க வந்து டைமர் போய்கிட்டு இருக்கு 21 hours அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஜியா வந்து வீட்டுல போய் நம்ம எல்லாரும் ஒன்னா பிளான் பண்ணலாம், நீயும் வரியா ஜெனி அப்படி கூப்பிடும் போது எதுவுமே சொல்லாம சரின்னு சொல்லிட்டு இவளுமே வந்திருக்கா. கட் பண்ணா இதுக்கப்புறமா அங்க ஒரு கார் வருது. அது அப்படியே வந்து டக்குன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ல வந்து ஜெனி வந்து நிக்கிறா. அந்த கார் ஓட்டிட்டு இருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல, மாகி தான். அங்க இருந்து ஒரு பெரிய இதை எடுத்துட்டு வந்து அந்த கார் கண்ணாடியை போட்டு அடிச்சு நொறுக்குறா. கால் பண்ணா எடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவளுக்கு இவ்வளவு கோவம்னா, அவளுக்கு வந்து ஏற்கனவே இதனுடைய உண்மை வந்து தெரிய போயிது. ஏன்னா வந்து நம்மளோட ஜாக்க பத்தி இவ சொல்லும் போது வந்து அடிச்சிருக்கா. அப்ப இவ வந்து ஏன் நம்மளை காப்பாத்தல, எதுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கோவத்துலதான் வந்து இப்ப அடிச்சு உடைச்சிட்டு இருக்கா கார ஜெனி. இப்போ நீ வெளியே வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த. அதுக்கப்புறம் கட் பண்ணா இப்ப அவ அடிச்சு உடைச்சனால அவ கையில ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஜெனி வந்து கையை கழுவிட்டு நேரா வந்து இப்போ மாகியோட கண்ணதை பிடிச்சுதான் கேட்டுட்டு இருக்கா. உனக்கு இது எல்லாமே நடக்கும்னு தெரிஞ்சு எதுக்கு நீ என்ன தடுக்கல, உனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்க. இல்ல நீ தானே இந்த ஆப் மேல நம்பிக்கை இல்லாம பண்ணிட்டு இருந்த, எனக்குமே இந்த ஆப் பத்தி ரொம்பலாம் தெரியாது, எனக்கு இந்த ஆப்பை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். ஹவுரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மஞ்சு அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து புள்ளி பண்றதுக்காக தான் இந்த ஆப்பை உருவாக்கி இருந்தா. கடைசியில அந்த மஞ்சு வந்து செத்தே போயிட்டா அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ஜெனி கேக்குறா, அப்போ அந்த மஞ்சு வந்துட்டு எப்படி செத்தா, இந்த டைமர்னாலயா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போன் எடுத்து காட்ட. இவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு மாகிக்கு. இந்த மாதிரி டைமர் அந்த ஆப்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சு வந்து சூசைட் பண்ணி தான் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மஞ்சு இறந்தப்போ எல்லாருமே வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ரூமரு, ஆப்னாலதான் அவ எப்படி செத்துருப்பா, அவ சூசைட் பண்ணி செத்துட்டா மனநிலை இதாகி அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்ல. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி இத்தனை பேர் ஆப்னால செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி செம்மையா கத்த. இதுல இருந்து நீ வெளியில வரணும்னா வந்து நீ ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணி ஆகணும். அந்த ஆப்பை உருவாக்கணும் அந்த ஹவுரிய, அவ வந்து ஒரு ஷாமனோட பொண்ணுன்னு வேற நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப கட் பண்ணா படிப்ஸும் ஜெனியும் வந்துட்டு லிஃப்ட்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஜெனி கேக்குறா நைஸா படிப்ஸ்கிட்ட, உனக்கு வந்து இது மேலலாம் நம்பிக்கை இருக்கா, இந்த மாதிரி ஆப்னாலதான் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிப்ஸ் சொல்றான், அதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் கூட இதை வந்து ஒரு ஃபிஷிங் ஆப் மாதிரி தான் பாக்குறேன். லைக்
இந்த ஹேக்கிங் மாதிரி அப்படின்னு சொல்ல. அதுதானே நானும் அப்பமே சொன்னேன், நீ எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாம அப்ப ஜியாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அமைதியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அதுக்கு படிப்ஸ் எதுவுமே சொல்லல. அதுக்கு ஜெனி என்ன சொல்றான்னா, அப்போ உனக்கு இன்னுமே அவ மேல வந்து லவ் இருக்குதானே ஒன் சைடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஏன்னா அப்பதான் நமக்கே தெரிய வருது, படிப்ஸுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நம்ம ஜியாவை ரொம்பவே பிடிக்கும் போல மனசுக்குள்ள. அதுக்கு வந்துட்டு நம்ம படிப்ஸ் சொல்றா, உனக்கு கூட தானே ஜியானை பிடிக்கும், நான் ஏதாச்சும் கேக்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா அங்க இருந்து போயிடுறான். இவங்க 2 பேரும் இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஜியாவோட வீட்டுக்கு தான். இப்ப ஜியா வீட்டுல உட்காந்து எல்லாருமே வந்து அந்த ஆப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல பாத்துட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? சோ பாக்காதவங்க அதனாலதான் பாத்துட்டு வாங்க எல்லா வீடியோஸும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சீன்ல வந்துட்டு இவங்க எல்லாருமே அந்த ஆப்பை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஜெனியும் வந்துட்டு கவனமா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா என்ன வந்துட்டு இவங்க ஜியானை காப்பாத்த பண்றாங்களோ அதை அப்படியே அவளுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இருக்கும் போது சைட்ல ஒரு மாதிரி ஒரு நிழல் வந்துட்டு இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது. அது அப்படியே பார்க்காத மாதிரி இருக்க, எங்க கரெக்டா ஜியானுக்கு கண்ணை கசக்குவான்ல, கசக்கிட்டு எந்திரிச்சு கையை நீட்டி யாருமே இல்லாத இடத்த பார்த்து கை நீட்டுவான்ல. ஸோ நம்ம முன்னாடி பாக்குறப்போ இந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல ஜெனிக்குமே அங்க ஒரு பொண்ணு தெரியுறா. அவ அப்படியே அந்த காலத்தை அப்படியே வளைச்சுக்கிட்டு அங்க வந்து நடந்து வர்றதை பார்த்து ஜெனி அப்படியே வந்து பதறி போறா. ஜெனியுமே அந்த டைமருக்குள்ள இருக்கிறனால அவளுக்குமே இந்த உருவம் அவ கண்ணுக்கு தெரியுது. இப்ப கட் பண்ணா அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஜெனி கண்ணை முழிக்கிறா. அவளுக்கு எங்க வந்திருக்கோன்னே தெரியல. அதுக்கு வந்துட்டு நம்ம ஜியாவுடைய அத்தை இருக்காங்கல்ல டாக்டர், அவங்க சொல்றாங்க, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப பதறி போய் இது பண்ணிட்டு இருந்தீங்க, ஜியானுக்கு வேற ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறமா இங்க வந்துதான் எல்லாரையும் அட்மிட் பண்ணிருக்கு, நீ இப்பதான் வந்து கண்ணை முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில வந்தா ஜியா வந்து கையில வந்துட்டு அந்த குளுக்கோஸ் பாட்டோட அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாள். ஜியானோட ரூமை பார்த்து அதை வந்து பாக்குறா. அப்படியே ஜியாவை தனியா கூட்டு போய் உட்கார வச்சு, உனக்கு ஏதாச்சும் நான் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாள். அந்த சீன் போயிட்டு இருக்கு. ஸோ ஜியா வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் வேணும்னா வீட்டுல இருந்து போய் எடுத்துக்கோ, பொருள் எல்லாம் அப்படியே போட்ட மணிக்கே போட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அவளோட வீட்டு பாஸ்வேர்டை விட என்னோட பர்த்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா ஜெனி வந்து ஜியாவோட வீட்டுல அந்த பாஸ்வேர்டை போட்டு உள்ள போயிட்டு அந்த ஜியானோட போன் அடியில போயிருக்கோம்ல, அந்த போனை வந்து எடுப்பாள்ல. ஸோ எடுத்துட்டு கையில வந்து 2 போன்லயும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் வேற மாதிரி ஆனா டைமர் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு எபிசோட்ல வந்து லாஸ்ட் சீனா பார்த்து முடிச்சோம் அந்த வீடியோல. ஸோ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. 2 சைடும் வந்துட்டு டைமரை கையில வச்சு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. ஒன்னு இவளோடது, இன்னொன்னு ஜியானோடது. இப்ப ஜெனி வந்து அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா. அந்த நேரத்துல ஜியாவுடைய ஆண்டி வந்துட்டு, நீ இந்த மாதிரி நம்ம ஜியானை பாக்குறதுக்கு போற, அவனை வந்து ஐசியூ வார்டுல இருந்து நார்மல் வார்டு மாத்தியாச்சு, நீங்க போய் பார்க்கலாம், விசிட்டர்ஸ் வந்து பாலோடு தான். அது மட்டும் இல்லாம ஜியாவை வந்து நான் பார்த்தேன்னா வந்துட்டு எனக்கு எங்க இருக்க சீக்கிரம் வர சொன்னேன்னு சொல்ல, காணவே இல்லை அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்து அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஜியான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் கண்ணை முழிச்சான், நீ வந்து போய் தாராளமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவ வந்து உடனே அவ போனை வந்து டைம் பாக்குறா. மணி வந்து 10:32. அப்போ ஜியான் வந்து ஒரு 9:32 கண்ணை முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியுது. இப்ப இவளுக்கு வந்து அதிகபட்ச ஷாக்கே வந்துட்டு ஜியானோட போன்ல இருக்கிற அந்த டைமர் எப்படி ஸ்டாப் ஆகி நிக்குது பாஸ் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபர்ஸ்ட் ஜியாவோட ரூமுக்கு போறா. அவ ரூம்ல தான் நோட்ல வந்துட்டு நிறைய எழுதி வச்சிருக்காங்கல்ல பாயிண்ட்ஸ், அவதான் நிறைய வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதி வச்சுட்டு இருந்தா. டைமர் வந்து ஸ்டாப் ஆகாதா அந்த மாதிரிலாம் அவள் கொஸ்டின் மார்க் கேட்டு அதில் எழுதிட்டு இருந்திருப்பா. ஸோ அதை பார்த்துட்டு டைமர் ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனி வந்துட்டு ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, விண்டு இறந்ததுக்கு அப்புறமா இவளுக்கு வந்த டைமு, அதுக்கப்புறமா இவளுக்கு ஓடிட்டு இருக்கும் போதே ஜியானுக்கு வந்த டைம் எல்லாத்தையும் அவங்க எழுதி வச்சுட்டு, ஸோ அப்போ வந்து ஜியானுடைய டைம் வந்து ஸ்டாப் ஆயிருக்குன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஜியா வந்து அவளுக்கு ஓனா ஏதோ ஒரு விஷ் வந்து மேக் பண்ணிருக்கா ஜியானை காப்பாத்துறதுக்கு. அதனாலதான் வந்துட்டு ஜியானுடைய டைமர் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ ஒருத்தங்களால இன்னொருத்தவங்களோட டைமை வந்து விஷ் மூலமா கூட ஸ்டாப் ஆக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பொறி தட்டுது. ஸோ இதை வந்து ஜியா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஜியாக்கு வந்து இவ கால் பண்றா. ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. சரி அப்ப படிச்சுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ படிச்சுக்கு கூப்பிட்டா. அந்த நேரத்துலதான் அங்க வந்து நம்ம ஜியா வந்து ஹாலுசினேஷன்ல மந்திரம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப படிச்சு காலுக்கு வந்திருக்கும், போன் வந்து கால் வந்திருக்கும் ஓகேவா ஜெனி கிட்ட இருந்து. அதை பார்த்துட்டு இவன் பதட்டத்துல எடுத்துருக்கவே மாட்டான். அந்த நேரத்துலதான் இங்க வந்து ஜெனி படிச்சுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனுமே இப்ப எடுக்கல. சரி ஓகே மெசேஜாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவோட போனுக்கு வந்துட்டு ஜெனி மெசேஜ் போடுறா. இந்த மாதிரி டைமர் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, நான் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜியான் போனுமே ஜெனி கிட்ட தானே இருக்கு. அந்த போன்ல வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை எடுத்து பார்த்தா ஜியா தான் வந்து ஜியானுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ற மாதிரி இவளுக்கு தெரியுது. ஆக்சுவலா அங்க ஹாலுசினேஷன்ல தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கா ஜியா. ஆனா இந்த போன்ல எப்படி நோட்டிபிகேஷன் வருது, யாரு டைப் பண்ணி அனுப்புறா, இல்ல இந்த பேய் தான் இந்த வேலையை பார்க்கறதா என்னன்னு தெரியல.
ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு ஜியானுக்கு வந்து ஜியா சொல்றாளாமா, என்ன அப்படின்னா, நானும் வந்து இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி இதை சரி பண்றதுன்னு. ஆனா நீ வந்து இதை ஜெனி கிட்டலாம் சொல்லாத, நம்ம 2 பேரால மட்டும் தான் இது தப்பிக்க முடியும், 3 பேராலலாம் இதை தப்பிக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஜெனியும் வந்து நம்பிடுறா. ஓ, இவங்க 2 பேரும் தனியா வேற பிளான் பண்றாங்களா என்னைய கழட்டி விட்டு, நான் இவங்களுக்கு வந்து என்னோட சொல்யூஷனை சொல்லலாம்னு பார்த்தா இவங்க இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ ஷாக் ஆகுது. ஸோ இதனாலதான் ஜெனி வந்து ஜியா கிட்ட அடுத்து சொல்ல வர்றதை சொல்லாமலே இருந்திருப்பா போல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இவங்க இதுல இருந்து தப்பிக்க போறாங்க எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, this is LG voiceover. Tata, bye bye.